ஸோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு 3 காதல் துரோகங்களை பற்றி சொல்ல போகிறேன். அது துரோகம் கிடையாது, அது துரோக வயல் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சமாளப்பா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் அவன் தான் போனேன். அவன் கூட துணைக்கி நான் போனேன். போய் அந்த பொண்ணோட அந்த சில்க் சாக்லேட் எடுத்து ஐ லவ் யூன்னும் போது அந்த பொண்ணு திடீர்னு நான் இவனைத்தான் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்னைய கை காட்டுச்சு. என்னால வந்து அந்த இடத்துல சிரிக்கவும் முடியல, சோகமாவும் இருக்க முடியல, ஒரு மாதிரி குஷியாவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேல அப்படின்ட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணா இதை டப்புன்னு முடிச்சிடுறேன். இது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவன் லவ் பண்ணி 5 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்ப அந்த பொண்ணுக்கு 1 வயசுல குழந்தையே இருக்கு. எனக்கு ஏன்னு தெரியல, சிரிப்பும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு மதுரையில கிட்ட வாழ போய் பாட்டு தரலாம்னா NS பைக்ல இங்கேருந்து அவ்வளவு தூரம் போனதுக்கு என் பட்டை இப்படி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துட்டே போக முடியும் வண்டியில. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு தரமான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீடு அங்க இருக்கு, நாங்க வந்து இங்க நின்று இருக்கோம். ஓகே, எங்களுக்கு அங்கிருந்து கிளம்பி திருப்பூருக்கு போனது. நாங்க அந்த பொண்ணை பார்க்கலாம்னா ஆனா அந்த பொண்ணை பார்க்க முடியல, ஏன்னா அந்த பொண்ணு வரல. ஏன்னா நாங்க நின்ன இடம் வேற இடம், அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட நிக்க பத்தில நாங்க நின்னது வேற ஒரு வீடு. திருப்பூர் இருந்ததுக்கப்புறம் சொல்றான், மாப்பிள்ள டே நம்ம வீடு மாத்தி அட்ரஸ் மாத்தி போய் நின்ட்டோம்டா, அதனாலதான்டா வரல அப்படின்றான். ஏன்டா டே இங்க இருங்க, எனக்குலாம் வந்து பின்னாடி வந்து 2 நாள் என்னால குப்பரக்க தொட்டி சொல்லுது, மல்லாக்கா படுக்க முடியல, உட்கார சீட்ல கூட உட்கார முடியல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதேமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த காசை உங்களுக்கு பிடிச்சது வாங்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க.